तटभुवि यमुनायाश्छन्नवृत्तौ मुकुन्दे मुहुरधिकगमहेतोर्मुह्यतां यौवतानां शमयितुमलय मलमासीत् शङ्खचक्रादिचिह्न प्रदीपद विचिकित्सां पादुके पद्धतिस्ते पादुके पादुकादेविये मुकुन्द पादुके மோட்சத்தை கொடுக்கக்கூடிய குண்டமர சாக்கையில் இருக்கக்கூடிய முகுந்தனின் பாதுகையே சன்ன விருத்தௌ அப்படியே தன்னை ஒடுக்கி மறைந்து கொண்டிருந்தானே யமுனா தடபுவி அந்த யமுனா நதிக்கரையில். அதாவது நதிகள் பிறப்பது மலையில், மனிதர்கள் வாழ்வது தடத்தில், அதனுடைய பேங்க்ஸ்ல. யமுனா நதி தடம். யமுனை எந்த பர்வதத்திலேருந்து பிறக்கிறா? நான் இதில் உபன்யாசத்தை சொல்லியிருக்கேன். யார் சார் கேட்குறா உங்க உபன்யாசம்? ஏதோ நாங்கள்லாம் ஏதோ சும்மா பூட்டானை பார்க்க ஜோம் பார்க்க வந்துருக்கோம். நீங்கள் உட்காந்துருந்து எந்த இடத்துல யமுனா வரா? யமுனோத்ரி உற்பன்ன அந்த இடம் யமுனோத்ரி. அந்த மலைக்கு கலிந்தன்னு பேர், கலிந்த பர்வதம்னு பேர். அதனால தான் அவளுக்கு காலிந்தி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. காலிந்தி காலிந்தின்னு இருக்கும். அதே மாதிரி கங்கை சில இடங்கள்ல மந்தமா ஓடுவோம், சில இடத்த பகீரதன் பின்னாடி போவோம். அதனால பாகீரதி, அலகநந்தா, மந்தாகினி இதெல்லாம் ட்ரிபியூட்டரிஸ். நீங்க இப்போ நம்ம பூட்டான்ல இருக்கோம். உங்களுக்கு மேப் கொஞ்சம் ஜாகிரபி என்கிட்ட வேற வழியில் இதெல்லாம் சொல்லுவேன். என் உபன்யாசத்தை எல்லா சப்ஜெக்டும் வரும். அதனால பல பேர் கோவமே வந்துடும், இது கதையை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறார் அப்படின்னு. அருணாச்சல் பிரதேஷ் பக்கத்துல தான் பூட்டான். மேப் புரியுறது நான் உங்க பக்கத்துலேயே இப்படி வரேன். அருணாச்சல் பிரதேஷ் பக்கத்துல பூட்டான். பூட்டான் பக்கத்துல போனீங்கன்னா சீக்கிம் அப்படின்னு ஒரு இடம். அந்த சீக்கிம்க்கு பக்கத்துல போனேன்னா நேபாளம், சீதையினுடைய பிறப்பிடம், அந்த ஜன்மஸ்தானம், புத்தா சீதை எல்லாம் அந்த இடம் தான். அப்படி கொஞ்சம் போனேன்னா உத்தராகண்ட் அப்படின்னு ஒரு மாநிலம். அங்கதான் இந்த கங்கோத்ரி, யமுனோத்ரி, இந்த சார் தாம்லாம் சொல்லிருப்பேன். அந்த தாம்லாம் அங்கதான் இருக்கு. அதுக்கும் மேல போனேன்னா ஹிமாச்சல் பிரதேஷ், ஆப்பிள்லாம் வருவோம். அப்படி அப்படி கொஞ்சம் போனேன்னா இந்த புட்சுவா பும்சுவா, அவர் பேர் என்ன, வாங்குடுவா, என்ன வாங்குடுவா, வாங்குடு, அந்த வாங்குடு இருக்கக்கூடிய இடம் தான் லடாக். அப்படி இப்படி இதோட ஆர்ச் மாதிரி வருது பாருங்க உங்களுக்கு. அப்ப இதுக்கு மேலெல்லாம் நீங்க போக போக, இது நான் ஒரு ஆர்ச்சா சொன்னேன். ஜியாகிரபியில என்னன்னா, நீங்க கீழே இந்த தட்டத்திலேருந்து போகும்போது 3 லெவல்ல மலை வரும். டக்குன்னு உயரமா ஆரம்பிச்சுடாரு. ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட், தேர்ட். ஃபர்ஸ்ட் லெவல்ல நிறைய மரங்கள் இருக்கும், அங்க பனியே இருக்காது. தேவதாருன்னு ஒரு விருட்சம் உண்டு. அதுதான் தேவதாரு தான் தியோதார் அப்படின்பா. தேவதாரு தேவதாருன்னு பேர். அந்த தேவதாருன்னா நல்ல பைன் ட்ரீஸ், டாலா இருக்கும் பாருங்க. நீங்க ஹரித்வார், ரிஷிகேஷம்லாம் தாண்டும் போது பச்சையா இருக்கும். அதுக்கப்புறம் ஹிமாத்ரின்னு ஒரு இடம் வரும். அது நடு ஒரு 8000, 9000, 10,000 அடி. அதுக்கு மேல போனேன்னா ஹிமாச்சல், ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக் அப்படின்னு அதுக்கு பேர். அதுக்கு மேலெல்லாம் பார்த்தேன்னா நிறைய பனி மூட்டங்கள் இருக்கும். பனிக்கு சம்ஸ்கிருதத்துல ஹிமான்னு பேர். அந்த ஆலயம் பனியின் ஆலயமாக இருப்பதால் ஹிமாலயம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பகுதி. அதுல நீங்க பார்த்தீங்கன்னா கலிந்த பர்வதத்திலேருந்து காலிந்தி வரா. கொஞ்சம் நீங்க அப்படியே அந்த ஹரித்வார், ரிஷிகேஷ்லாம் தாண்டி போனோம்னா 2 நதி சேர்ந்துட்டே வரும். அதுக்கெல்லாம் பிரயாக்னு பேரு. அலகநந்தா பாகீரதி சேர்ந்தா தேவப்பிரயாக், நந்தினி அலகநந்தா சேர்ந்தாலும் ருத்ரப்பிரயாக், நந்தப்பிரயாக், கர்ணப்பிரயாக் அப்படின்னு 5 பிரயாகங்கள் நீங்க மேல சரஸ்வதி யோத்ரின்னு ஒரு இடம், மானான்னு ஒரு கிராமத்துக்கு போவேன். கரெக்டா? அப்ப மேலேந்து வரக்கூடிய நதி அப்படியே புரண்டு நிலத்துக்கு கோகுலம், பிருந்தாவனம் வழியா வரானாம். அந்த தட்டத்துல பெருமாள் நடந்து நடந்து போறாராம். இப்போ வரக்கூடிய யமுனா எந்த கலர்ல இருப்போம்? கேஜ்ரிவால தான் கேட்கணும். யமுனா எந்த கலரு? பிளாக்கா இருக்கும். ஏன் சார் அப்பவே பொல்யூஷன் இருக்குதான் கேட்டா இல்லை. அப்போ அந்த சுத்தமான ஜலம் தான். இப்போ நதிகள்ல நீங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் எந்த கலர்ல இருக்கோ தட் வில் எக்ஸூட் தட் கலர். இப்போ மொரிஷியஸ், செஷல்ஸ்லாம் போனீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் இருக்கும். ஆனா நீங்க தண்ணி எடுத்தா ப்ளூவா இருக்காது, பார்க்கும்போது ப்ளூவா இருக்கும். சில இடத்துல அழகனந்தாலும் மணல் கலர்ல இருக்கும், சிலதான் கருப்பா இருக்கும். யமுனா கருப்பு. ஏன்னு கேட்டார் ஒருத்தர் கவி. அது என்ன ஆச்சா, கிருஷ்ணர் போய் முதல்ல தன் திருமுகத்தை பார்த்துட்டே காத்தால பல்ல தேப்பறான். அவர் கருப்பெல்லாம் நதிக்கு இறங்கிவிட்டான். அதனால காலிந்தி காந்திஹாரி கலையது வபுஷா காலிமா கைட்டபாரேன்னு அந்த யமுனா தடாகத்துல தடபுவி தே பத்ததி பெருமாள் நடக்கிற சங்க சக்கராதி சின்ஹா. இப்போ கோகுலாஷ்டமி வந்தா என்ன பண்ணுவேன்?
சாப்பிடுவோம். என்ன என்ன கோகுலாஷ்டமி பக்ஷணம் வாங்கிறது என்ன வாங்கினாலும் தப்பு இல்லை. சரி, என்ன இப்போ பண்ணுவேன்? காலை போடுவோம் சார், முதல்ல காலை போட்டுருவோம். பட்சணம் இருக்கோ இல்லையோ, கிருஷ்ணர் வந்துட்டு வெறும்னு கையோட போட்டோம் வேணாம், காலை போட்டுருவோம். யார் காலை போடுவேன்? கிருஷ்ணரோட கால். பல பேர் என்ன போட்டுருவாங்க, இந்த இந்த லைசன்ஸ் வாங்கும்போது 8 போடுவாங்க, பெரிய 8 போட்டு அது 89 வயசு கிருஷ்ணர் தான் அதில் நடக்க முடியும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சின்ன கையா இருக்கும், கொடுக்குற கையும் சின்னதா இருக்கும், போடுறதும் அப்படி இருக்கும். அந்த மாதிரி அப்படி இப்படி குந்துக்கால் மாதிரி இட்டு அதில் சும்மா ஒரு புள்ளி வைப்பான். இதெல்லாம் நம்ம போட்டுட்டு இருக்கோம். அவர் பாவம், அவருக்கு என்ன போகிற வேலையும் நம்மாத்துக்கு வந்து நம்ம பட்சணத்தை சாப்பிட்றது. அதனால இப்போ 4 நாள் பஸ்ல வரும் பாருங்க, எல்லா ராத்து பட்சணமும் வரும். அதனால அது யோகாம்பாளை பார்த்தேடா, சாந்தா பாட்டியை பார்த்தேடான்னு கேட்க வேண்டியதுதான். அது சிலாத்து சீடையெல்லாம் அந்த சீடையை உடைக்கிறதுக்கு இன்னொரு சீடை வேணும். அந்த மாதிரி சீடை நீங்களாம் என்ன பண்ணுவேன், உங்களை பார்த்தாலே தெரியுது. அதனால சரி, இப்போ என்னன்னா, கிருஷ்ணர் இருந்த காலத்துல ஜென்மாஷ்டமி கொண்டாடிப்பாளே. கிருஷ்ணர் இருந்த காலத்துல கிருஷ்ணருடைய பர்த்டே வருஷம் கொண்டாடிப்பா ஆயர்பாடி மக்கள். அவளுக்கு தெரிஞ்ச அவளுக்கு என்ன வெண்ணெய்க்கு குறைச்சல. பொதுவாக நம்ம வந்து எண்ணெய் பட்சம் எல்லாம் பண்ணும்போது ஒன்றும் எண்ணெயை காய்ச்சி கொட்டணும், இல்லாட்ட ஒரு பிடி வெண்ணெய் சேர்க்கணும். இவங்க பாதுஷாலாம் பண்ணும்போது வெண்ணெயோட நல்லா இழுத்து சௌந்தர்யம் அப்படிதானே கலப்பேன். சிங்கப்பூர்ல வேற மாதிரியா? இல்லை அதே தான். இல்லை, சிங்கப்பூர்ல வேற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போறாங்க. அதனால அப்புறம் வந்து சீடையில வந்து நீங்க வந்து அது தனியா பார்த்துக்கலாம். இப்போ என்னன்னா, அரிசி மாவுல பண்ணலாம் வெடிக்கும். அதனால கொஞ்சம் வெண்ணெய் சேர்க்கணும், கொஞ்சம் எண்ணெயும் அதில் காய்ச்சி கொட்டணும். ஆனால் நீங்கள் மைதாவில் பண்ணிட்டேன்னா வெடிக்கவே வெடிக்காது, பொத்துன்னு போய் கீழே உட்காந்துரும். அதில் வெண்ணெய் சேர்க்கணும். ஆயர்பாடி மக்களுக்கு கேட்கணுமா, வெண்ணையும் பாலும் ஓடுறது. அதனால நன்னா பண்ணிட்டு இப்போ அந்த கால் இடணுமே கிருஷ்ணருக்கு. அப்போ என்ன பண்ணிடுவானா, காலிட மாட்டானா, கிருஷ்ணாவா மாவுல குதி ஓடிடுவார். இது அவாத்து பிச்சுமணி ஓடினதாகவும் வச்சுக்கலாம், கிருஷ்ணர் ஓடினதாகவும் வச்சுக்கலாமேன்னு கேட்டால், கிருஷ்ணர் சின்னத்தில் தெரிஞ்சு போயிடுவார் பெரியாழ்வார். சங்க சக்கர முத்ரை தெரியுமா அதுல? அதனால இந்த இடத்துல பெருமாள் யமுனா தடத்துல நடந்து போயிருக்கார், திருட்டுத்தனமா நடந்து போயிருக்கார். பின்னாடி இருக்கக்கூடிய பெண்கள்லாம் தேடிண்டே இருக்கா, எங்கடி இருக்கா இவன்னு. அப்போ பாதுகாதேவி சொன்னாலாம், பாரு என்ன வச்சிருந்தா அவர் நடந்து போயிருக்கார், எந்தெந்த இடத்து சங்க சக்கர ரேகைகள் இருக்கோ அதெல்லாம் அவன் போன இடம் இப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிடும்னாலாம். அதனால சங்க சக்கராதி சின்ஹா அலம் ஆசீது ஷமயிதும், சமாதானப்படுத்துறதுக்கு விசிகித்சாம் ஒரு சந்தேகம் வந்தது. பிரதிபத ஒவ்வொரு அடியும் அல்லித்தண்டு கால் எடுத்து அடிமேல் அடியை வைத்து, கண்ணதாசன் இதை படிச்சிருக்க. அதனால பிரதிபத யௌவதானாம், அந்த யங் லேடிஸ் அப்படியே அப்பதான் அடலசன்ஸ் வந்து ஸ்வீட் 16ல இருக்கா. அதனால ரொம்ப அப்படியே யங் கேர்ள்ஸாக இருக்கா, ஜம்முன்னு இருக்கா, ஸ்மார்ட்டாக இருக்கா பார்க்கறதுக்கு. அவ முக்கியதானா ரொம்ப கவலையோடு இருக்கானா, கிருஷ்ணர் எங்கே போனார்னு. அப்போ கீழே சின்னம் தெரியறதாம். முகுமோ அதிகம ஹேதோஹோ கிருஷ்ணர் எங்க கோபிகா கீதம்னு ஒரு இடம். பெருமாள் கொஞ்ச நாள் மறைஞ்சு போயிடுவார். அந்த கோபிகா ஸ்திரீகள்லாம் அழுவா தெரியுமோ, ஐயோ கிருஷ்ணா இத்தனை நாளி நீ எங்களோட இருந்தியே, நீ இருந்த போது எங்களுக்கு ஒரு அனுபவத்தை எங்களால் அனுபவிக்க முடியலையே, நீ காணாம போன உடனே எங்களுக்கு இந்த ஒரு சின்ன பொழுது என்ன மாதிரி தெரியுது, யுகம் மாதிரி. திரிட்டு யுகாயதே கிருஷ்ணா துவாம பஷ்யதா, நீ உன்னை பார்க்காத இந்த ஒரு சின்ன ஒரு செகண்ட் திரிட்டு யுகாயத்தே, ஒரு யுகம் மாதிரி தெரியுது அப்படின்பா. பொதுவா அந்த காலத்துல ஸ்ரீரங்கத்துல இருக்கவா ஸ்ரீரங்கத்திலே இருந்துருவா, திருப்பதிக்கே ரொம்ப போக மாட்டா. திருப்பதிக்கு போயிட்டு வரதுக்குள்ள ரங்கநாதரை மிஸ் பண்ணணுமே, அதனால திருப்பதிக்கு போகும்போதெல்லாம் அழுதுடுவா, ஐயோ ரங்கனை நீ கூட்டுட்டோமேன்னு. திரிட்டு யுகாயத்தே கிருஷ்ணா துவாம பஷ்யதாம், உன்னை பார்க்காத இந்த ஒரு சின்ன பொழுது எப்படி இருக்குன்னு கோபிகா கீதத்துல புலம்பின கணக்குல அதிகம ஹேதோஹோ அப்படின்னு எடுக்கிறார் இந்த ஸ்லோகத்துல தேசிகன். அதிகத பகுஷாகான் மஞ்சுவாச சுகாதீன் சரசிஜ நிலையாயாஹ பிரீதயே சங்கிரஹீதும் பிரகடித குணஜாலம் பாதுகே ரங்கபந்தோஹோ உபனிஷதடவீஷு கிரீடிதம் த்வத்சநாதம். என்ன சொல்றார்? த்வத்சநாதம், அதனால உன்னையும் சேர்த்து ரங்கபர்த்துஹு ரங்கநாதன் கிரீடதாம் விளையாடுறார். எங்க விளையாடுறார்? உபனிஷத் அடவீஷு, அடவின்னு சொன்னா காடு, உபனிஷத் அடவி.
உபனிஷத் என்கின்ற காட்டில், ஏன்னா இது கொஞ்சம் சின்ன ஒரு இன்ட்ரிகேட் பாயிண்ட், எக்ஸ்பிளைன் பண்றேன், புரிஞ்சா நல்லது, புரியலன்னா கவலைப்படாதீங்க. வேதத்துல 4 பகுதி உண்டு. பிராமணம், ஆரண்யகம், சம்ஹிதா, உபனிஷத். ஆரண்யகம்னா என்ன? அரண்யத்தில் எழுதின பகுதி. ஆரண்யகம்னா காடுன்னு ஒரு பகுதி, அட்டவேஷு. வேதத்துல நம்ம சொல்லும்போது என்ன சொல்றோம்? இந்த சாம வேதக்கார யாராவது இங்க இருக்கீங்களா? சாம வேதத்துக்கு எத்தனை சாக்கை? 1000 சாக்கைகள். இப்ப எவ்வளவு சாக்கை இருக்கு? 3 சாக்கை தான் இருக்கு. 1000 சாக்கை. சஹஸ்ர சாக்காம் ருத்ராட்சியும் திராவிடியும் பிரம்ம சம்ஹிதாம். 1000 சாக்கைகளோடு கூடிய சாமவேதத்துல 3 சாக்கை தான் இப்ப இருக்கு. ஷாக்கான்னு சொன்னா பிரிவு, ஷாக்கான்னு சொன்னா பிரான்ச் ஆஃப் அ ட்ரீன்னு அர்த்தம். அப்ப யோசிச்சு பாருங்க, உபனிஷத்துன்னு சொன்னா ஷாக்கா, உபனிஷத் என்கின்ற காடுன்னு சொன்னா இந்த காட்டுல இருக்கக்கூடிய மரத்தின் கிளை. அப்போ வேதத்துக்கு என்ன பெருமை? ஆச்சாரியன் சொல்லணும், சிஷ்யன் ரிப்பீட் பண்ணணும். ரிப்பீட் பண்ணா இங்கிலீஷ்ல பேர் என்ன? ரெபெட்டிஷன். அப்புறம் எது ரிப்பீட் பண்ணும்? வெரி குட், பேரட்டிங்னு சொல்வா, கிளி. நமக்கு பாகவத புராணத்தை கொடுத்த மகரிஷி யாரு? சுகர். என்ன? கிளி. புரியுறதா நான் சொல்றது? சமன்வயப்படுத்திட்டே வாங்கோ. உபனிஷத், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது ஆரண்யகம், உபனிஷத்துல இருக்கக்கூடியது ஷாக்கை, ஷாக்கையை திரும்பி திரும்பி சொல்லக்கூடியவன் கிளி போல் பேசுகின்றான், சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை. சரி, அப்படியே அதை இப்படி எடுத்துட்டு போங்க. உபனிஷத் என்னும் காடு, காட்டில் இருக்கக்கூடிய ஷாக்கை, ஷாக்கை மறுபடி சொன்ன ஒரு கிளி. உபனிஷத் அப்படியே அப்படி வச்சுட்டேன்னா அந்த உபனிஷத்தில் இருக்கக்கூடிய ஷாக்கைகள், ஷாக்கையில இருக்கக்கூடிய ஒரு கிளிதான் சுகபிரம்மம் அப்படிங்கிற அர்த்தத்துல ரெட்டிப்பா சொல்றார். உபனிஷத் அடவீஷு உபனிஷத் பிரீதையே சரசிஜ நிலையாயாக பிரகடித குணஜாலம். பிரகடித குணஜாலம் அதாவது ஒரு வலையை விரிச்சு பெருமாளுடைய குணத்தை எல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பகுதியாம். மஞ்சுவாச்சகா, மஞ்சுவாச்சகா அழகா ரிப்பீட் பண்ணும். ஒரு ஆச்சாரியனுக்கு என்ன பெருமைன்னா, அழகு சிஷ்யனுக்கு அழகா சொல்லி தரணும், சிஷ்யன் அதை ரிப்பீட் பண்ணணும். அதுதான் இப்போ வேதத்தை சொன்னா ஆகாஷாத் வாயு, ஆகாஷாத் வாயு, ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னிஹி, வாயோர் அக்னிஹி, வாயோர் அக்னிஹி, அக்னேராபஹ, அக்னேராபஹ, அக்னேராபஹ ரிப்பீட் பண்ணணும். அப்படி பண்ணி 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 தான் ஞாபகம் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, வேதாத்தியனங்கிறது என்ன பெருமைன்னா, முதல்ல ஆரம்பிச்சு 8வது வருஷம் முடியும் போது 8 வருஷமும் ஞாபகம் இருக்கணும். இட் இஸ் வெரி டஃப். இன்ஜினியரிங் அப்படி இல்லையே, ஒரு செமஸ்டர் எழுதினோம்னா மறந்துடலாம், அடுத்த செமஸ்டர் எழுதலாம், அடுத்த செமஸ்டர் எழுதினோம்னா மறந்துடலாம், 3வது செமஸ்டர் எழுதிவிடலாம். அப்படி எழுதி மறந்து இருக்கக்கூடியவர் தான் நம்ம வீடை கட்டுறார். புரியுதோ? அதனால அதுல ஏன் இந்த விரிசல் வருது? போன உடனே இந்த பில்டிங் எப்படி இருக்கு? ஜலம் மேலவா குளிச்சா எங்காத்துல வருது அப்படின்னா அது கட்டினவர் யார்? எங்காத்து இன்ஜினியர். அவ்வளவுதான். அதனால வேதாத்தியனம் அப்படி இல்லை, முதல் வருஷம் படிச்சது 8வது வருஷம் ஞாபகத்துல இருக்கணும். புரியுதா? இப்போ இந்த ஆச்சாரியனுக்கு அவ்வளவு பெருமை. இதுல நான் பௌத்தத்தை பத்தி சொன்னேன். அலங்கிருத்திய சிரச்சேதம் பண்ணணுமே, நான் கொஞ்சம் முதல்ல சொல்லியாச்சு. இப்ப சிரச்சேதம் பண்ண வேண்டாமா? இது பொதுவா என்னவோ உலகத்தை பரவிடுத்து. புத்தர் சொன்னது அஹிம்சா. அதனால புத்தம் சரணம் கச்சாமி. நான் குறைச்சு சொல்லல, நீங்க யாரும் போய் யூ ஆர் ட்ரைங் டு டீமீன்லாம் உடனே சண்டைக்கு மாத்தட்டாதீங்க. இப்போ it is always an intellectual route that we always take to condemn some philosophy which is illogical. It doesn't mean we are taking up to stones and pelting stones. We are intellectually opposing. If you have the audacity, come back and retort. அதுதான் ஒரு ஆதிசங்கரர் போய் மண்டன மிஸ்ரரோட சண்டை போட்டார்னா அப்படித்தான் இன்டெலெக்சுவல் டிஸ்கஷன். யஜ்ஞமூர்த்தியோட வாதம் பண்ண பாஷ்யக்காரர். அந்த வாதம் பேச்சொன்றுக்கு சததூஷணியை பேசிய தேசிகனாள். தேசிகன் வாதம் பண்ணார்னா பாயிண்ட் இருக்கணும், கெட்ட கெட்ட வார்த்தையில எல்லாம் பேசக்கூடாது. இப்போ ஒரு டிபேட்டுக்கு கூப்பிட்றான்னு வச்சுக்கோ, இப்போ டிவி டிபேட்டுக்கு கூப்பிட்றா, நம்ம தள்ள எடுத்து நிறைய போகிறோம். அங்கே போகும்போது எப்படி ஒரு டிபேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு அதுதான் அத்தாட்சி. இதர் 3 விதம் இருக்கு. எங்களுக்குலாம் இது நியாயசாஸ்திரத்துல கற்றுக்குவா. வாதம், ஜல்பம், விதண்டம். There are 3 styles of debating. விதண்டம், ஜல்பம், வாதம். 3 வேற. அதனால நம்ம ஆட்லாம் சேர்த்து விதண்டத்தையும் வாதத்தையும் போட்டு என்ன விதண்டாவாதம் பண்ணாதேங்கிறோம். விதண்டம் வேற, வாதம் வேற, ஜல்பம் வேற. ஒரு டிபேட் எப்படின்னா, இப்ப நீங்க சொல்றத நான் அப்போஸ் பண்ணணும்,
ஐ டோன்ட் ஹேவ் டு பிரசன்ட் மை சைட். நான் சொல்றது புரியுதா? ஸ்வபக்ஷம் நான் சொல்ல வேண்டாம், நீ சொல்றது தப்பு, எப்படி தப்புங்கிறத சொல்லணும். இன்னொரு வாதம் என்னன்னா, நான் சொல்றது இதுதான், I am going to substantiate what I am going to say. This is second type. இப்போ ரெண்டுத்தையும் மாத்தி மாத்தி பண்ணக்கூடாது. இன்னொரு விதம் இருக்கு, இந்த தமிழ்ல என்ன, போட்டு வாங்கிறது. புரியுதா? அவர் சொன்னதையே வச்சு அவரை மடக்கிறது. புரியுதா? நீங்க என்ன சொன்னீங்க? God is nowhere. ஒருத்தர் பெரிய ஒரு தாத்தா சிலை கீழே எழுதிப்பார், God is nowhere. நீங்க அவர் தானே சொல்லியிருக்கார், God is now here அப்படிதானே அவர் எழுதியிருக்கார். நோவேர்னு அவர் எழுதிய நவ் ஹியர் தானே எழுதியிருக்கார். நான் அப்படி எழுதலைன்னு அவர் அதை ப்ரூவ் பண்ணணும். ஒண்ணு, நான் இதைதான் உலகத்துக்கு பரப்பி கொண்டு வருகிறேன், கடவுள் இல்லை என்பதை. ஏன் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிக்கு சொல்லவில்லை? இப்போ வீட்டுல தானே மனைவி இருக்கா. இப்ப அவர் என்ன சொன்னார், நான் எல்லோருக்கும் பரப்பி கொண்டு வருகிறேன். அப்ப charity begins at home. Why didn't you do it to your wife அப்படின்னு ஒரு கேள்வி வருதா? அப்ப அவர் கொடுக்கிற பாயிண்டையே வச்சு திரும்பி அடிக்கணும். அதனால்தான் ஆண்டாள் சொல்ற, கன்றை குணிலா எரிந்தாய் கழல் போற்றி. மரம் ஒரு அசுரன், ஓடி வந்த மாட்டுக்குட்டி ஒரு அசுரன், இவனை அவனால கொல்லணும், இவனை வச்சு அவனை அடிச்சுட்டார். இந்த படங்கள்ல எல்லாம் சில ஹீரோ என்ன பண்ணுவான்னா, 2 பேர் அடிக்க வரான்னு வச்சுக்கோ, இவனை வச்சு இவனை சுத்திட்டோ அவனை அடிப்பா. ஏன்னா அவள திருப்பாவை பிடிச்சிருக்கு. கன்று குணிலாவை எரிந்தாய் கழல் போற்றி, கன்றை குணிலாவை எரிய வேண்டும். இதுதான் ஜல்பம், வாதம், விதண்டம்னு பேர். டிபேட்டிங்லயே there is a style. சும்மா ஒரு டிபேட்னா அப்படியே ஆஹா ஓஹோன்னு போயிடக்கூடாது. அவர் என்ன சொல்றார், எந்த பாயிண்ட சொல்றார், எந்த வார்த்தையில மடக்கணும், ஒன்னொன்னுத்தையும் கவனிக்கணும். இந்த ஆளுக்கு ரொம்ப பாயிண்ட் எல்லாம் சொல்லவே வேண்டாம், அவர் சொல்ற வாதத்தையே வச்சு மடக்கிடணும். இதெல்லாம் இட் இஸ் a style of debating. பௌத்தாள் உலகத்துல சொல்லிட்டே வந்தா, அஹிம்சா பரமோ தர்மஹா, அஹிம்சை தான் அப்படின்னு சொன்னாரா புத்தர். அப்புறம் பின்னாடி வந்த பௌத்தாள்லாம் எப்படி இருந்தான்னு ஒரு நாடகம் உண்டு. இதை நீங்க சம்ஸ்கிருதத்துல போய் படிக்கணும். மட்டவிலாச பிரஹசனம்னு பேர் இந்த நாடகத்துக்கு. 7ஆவது நூற்றாண்டுல காஞ்சிபுரத்துல ஒருத்தர் சம்ஸ்கிருத நாடகம் எழுதினார். அது ஒரு பல்லவ மன்னன் எழுதினார். ரொம்ப அழகா சொல்றார். என்னன்னா, ஒருத்தர் சைவர், அவர் ராத்திரி நடந்து போயிட்டு கார்த்தால நடந்து போயிட்டு இருக்கார். விடி கார்த்தால 5 மணிக்கு காஞ்சிபுரத்துல நடந்து போயிட்டு இருக்கார். எதிர்க்க ஒரு பௌத்தர் வந்துட்டார். பௌத்தர் வந்த உடனே அவர் கேட்டார், எப்படி இருக்கீர்னு கேட்டார். ஈன்னு அவர் சிரிச்சார். சிரிச்சு பார்த்தா ஒரே நல்ல வெத்தலை பாக்கெல்லாம் போட்டுன்றது இருக்கு. அவர் மங்க், பிக்ஷு. அவர் பிக்கு, பிக்குன்னு பேரு. ஏன்னா பாலியில பிக்ஷு சொல்ல மாட்டா, பிக்கு, பிக்கு பிக்குன்னு பேரு. அதனால பிக்குவா இருந்தார் அவர். ஸோ அதனால அந்த பிக்குவை பார்த்து கேட்டார். ஏதோ கேட்கும், ஈன்னு சுடிச்சுடுத்தது. வாயில பார்த்தா ஒரே வெத்தலை போட்டுன்றது இது இருக்கு. ஐயோ ஏண்டாப்பா, நீ ஒரு பிக்கு ஆச்சே, பிக்குலாம் உட்காந்து வெத்தலை எல்லாம் போடக்கூடாது. சன்னியாசி வெத்தலை போடக்கூடாது, கிரகஸ்தன் தான் போடணும். நம்ம சனாதன தர்மத்திலேயே கல்யாணம் ஆகாதவா வெத்தலை போடக்கூடாது, சன்னியாசம் ஆயிண்டவா போடக்கூடாது. கல்யாணமானவர் தான். ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்க வேண்டாமா, அதனால வெத்தலை போடும்பா, அதனால வெத்தலை போடணும். அவரை பார்த்து இவர் கேட்டார், இந்த சைவர், ஏண்டாப்பா நீ வெத்தலை எல்லாம் போட்டிருக்கேன். ஆமா வெத்தலை போட்டுட்டேன். ஏண்டா வெத்தலை போட்டேன்? இல்லை நேற்று ராத்திரி மாம்சம் சாப்பிட்டுட்டேன், அதனால வெத்தலை போட்டேன். ஏண்டாப்பா நீ மாம்சம் சாப்பிட்ட? இல்லை கொஞ்சம் தீர்த்தபானம் பண்ணிவிட்டேன். இது 7ஆவது நூற்றாண்டுல ஒரு பௌத்த பிக்கு எப்படி இருக்காருன்னு ஒரு சம்ஸ்கிருத நாடகம் இருக்கு, மட்டவிலாச பிரஹசனம்னு பேர். அவா கார்த்தால் என்ன பண்ணிடுவான்னா, பௌத்த பிக்குக்கள் ஆச்சாரம் கிடையாது. ஆச்சார அனுஷ்டான கார்த்தால் எழுந்து சந்தியாவந்தனம்லாம் இது பண்ணணும். வேதத்தையே ஒத்துக்கலையே. வேதத்தை ஒத்துண்டாதானே சந்தியாவந்தனம் பண்ணணும். இது ஒன்றும் கடவுளே கிடையாது, வேதமே கிடையாதுன்னு சொல்றவா இதுக்கு பல்ல தேய்க்கணும். காத்தால பல்லே தேய்க்க மாட்டான். பல்லு தேய்க்காம என்ன பண்ணிடுவா, விடிகார்த்தால் எழுந்து பௌத்த பிக்குக்கள் அந்த காலம் தயிர் சாதம் சாப்பிட்டுருவா, கர்ட் ரைஸ். காத்தால பல்லு தேய்க்க மாட்டா. அதுக்கு அபிகமனம்னு பேர். அந்த பத்ததி நமக்கு உண்டு. ஆனா நம்ம காத்தால அனுஷ்டானம் முடிச்சுட்டு மடங்கள்லாம் போய் காத்தால அபிகமன பிரசாதம்னு கிடைக்கும். சரி, இப்ப கார்த்தால அவ பல்லு தேய்க்க மாட்டாளா? ஆண்டாளும் அந்த காலகட்டத்துல தான் இருந்தா. அதனால அவளுக்கு ஒரே பயம், பெருமாள் கோவில் வாசலுக்கு திறக்கிறவா பல்ல தேய்ச்சுட்டு வரணுமேனு செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். பல்லாவது தேய்ச்சுட்டு வாங்குவோன்னா. செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர், தவத்தவர்
வெண்பல் தவத்தவர், வெண்பல்லோட இருக்கணுமா, அப்படியே செக்கச்சவேன்னு இருக்கக்கூடாதான் பல்லெல்லாம், அப்படி தேய்ச்சிட்டு வரணும்பா. அப்போ அந்த ஆச்சாரியனுக்கு பௌத்த ரகசியம் எல்லாம் தெரியும். பௌத்தத்துல என்னெல்லாம் ரகசியம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒருத்தர் போனார், அவளோட கூடவே இருந்தார், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு விட்டார். திரும்பி சனாதன தர்மத்துக்கு வரணும், கர் வாப்சி பண்ணணும், அவர் திரும்பி வரணும். ஒருத்தர் கண்டுபிடிச்சு விட்டார், இவர் திருட்டுத்தனமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்க வராருன்னு. அவரை தள்ளிவிட போனார். அவர் சொன்னார், நான் கற்ற வேதம் சரியாக சத்தியமாக இருப்பின் எனக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு கீழே விழுந்துட்டார். விழுந்த உடனே ஃப்ராக்சர் ஆயிடுத்து. ஃப்ராக்சர் ஆன கையோட ஆர்த்தோ கிட்ட போனார். இட் வில் டேக் 2 months விட்டா, புத்தூர் கட்டு போட்டுவிட்டா. நேரே இவர் போய் ஆச்சாரியன் கிட்ட போனார், உங்ககிட்ட வேதத்தை ஸ்ரத்தையா கத்துனேன், கீழே விழும்போது இப்படி விழுந்துட்டேன், கை அடிபட்டு விடுத்தேன், எப்படி நான் வேதம் கத்துனவனுக்கு அடி விழுந்து விடுத்தேன். ஆச்சாரியன் கேட்டார், நீ என்ன சொன்னேன்? நான் கற்ற வேதம் சத்தியமாக இருப்பின் எனக்கு ஒன்றும் ஆகப்படாதுன்னு. ஏன் இருப்பின்னு சொன்னேன்? நான் கற்ற வேதம் சத்தியம். If the Vedas that I have learned is true ன்னு சொன்னேன். இஃப்னு இல்லையா, அப்போ ஒரு டவுட் வந்துடுத்து. அதனால தான் கை வலிச்சது இல்லை. அப்போ ஆச்சாரியன் கிட்ட எப்படி கற்றுக்கணும்? கிளிப்பிள்ளை கற்றுக்கிற மாதிரி கற்றுக்கணும். அதனால இவர் சொன்னார், பிரகடித குணஜாலம் சங்கிரஹீதும் சுகாதீன் அதிகத பகுஷாகான். அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய சாக்கைகள்ல கிளிகள் எப்படி அமர்ந்திருக்கோ அந்த மாதிரி. அதனால முனி பரிஷதி கீதம் கௌதமி ரக்ஷணம் தே முहुर அனுகலயந்தோ மஞ்சுவாச்ச சகுந்தாஹ உஷசி நிஜகுலாயா உத்திதா தண்டகேஷு ஸ்வயமபி பதரக்ஷே ஸ்வைரமாம்பிரேடயந்தி. பதரக்ஷே பெருமாளுடைய பாதத்தை ரட்சணம் பண்ணக்கூடிய பாதுகாதேவியே, தண்டகேஷு தண்டகம்னா என்ன? தண்டம்னா என்ன? அது நாம். தண்டகம்னா என்ன? காடு. தண்டகாரண்யம்னா பார்ட் ஆஃப் சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ஒடிசா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, இந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்க்கு தண்டகாரண்யம்னு பேர். பெருமாள் தண்டகாரண்யத்துல மஞ்சுவாச்சகா ஸ்வீட்டா கேட்கக்கூடிய சகுந்தாஹ. சகுந்தானா என்ன? வெரி குட். சகுந்த பக்ஷியும் உண்டு. சகுந்த பக்ஷியால் ரட்சிக்கப்பட்டவள் தான் சகுந்தளா. ஆளை பார்த்து சொல்றேன். சகுந்தளா சகுந்த பக்ஷியால் ரட்சிக்கப்பட்டாள் அப்படின்னு இருக்கு இல்லையா? சகுந்தாக இவதாவந்தி சகுந்தா பாலயேதுவஹ. இங்க வரும். வெரி குட். யார் சொன்னா? எக்ஸலென்ட். சகுந்தாக ஒரு ஸ்தோத்திரம், ஷோடசாயுத ஸ்தோத்திரம்னு பேர். அதுல ஒரு ஸ்லோகம் வரும், சகுந்தாக இவதாவந்தி சகுந்தா பாலயேதுவஹான்னு வரும். அதனால வெரி குட். ஒரு டீம் ரொம்ப இன்டெலெக்சுவலா இருக்கு. சகுந்த பக்ஷிகளால் ரட்சிக்கப்பட்டவளுக்கு சகுந்தளான்னு பேர். அதனால சகுந்தாக சகு பக்ஷிகள், சகுந்த பக்ஷிகள் முஹு மறுபடியும் அனுகலயந்தகான சர்ப்பிங்னு சொல்றோம் இல்லையா? அதனால தான் ஆண்டாள் கார்த்தால் ஆயிடுத்துங்கிறதுக்கு என்ன லட்சணம் சொல்லுவோம்? வெரி குட். கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா நீங்க கோச்சு போயிடும். ஸ்திரீகள் நீங்களே சொல்லிடுங்க, பெண் பெண்ணே அப்படிங்கிறா. என்னன்னா இப்போ அடியன் எல்லாம் இவ்வளவு உபன்யாசம் வாய்க்கிழியே பண்றேன்னு ஒழிய ரொம்ப லேட்டா எழுந்துப்பேன். ஏன்னா படுக்கிறதே ரொம்ப லேட்டு. ராத்திரி தான் வீடு நிசப்தமா இருக்கும். அப்போ உட்காந்து கந்தாவலோகம்லாம் படிக்கிறதுக்கே சில சமயங்கள்ல 2 மணி 3 மணி ஆயிடும். இந்த 3 மணிக்கு பார்த்தேன்னா கவனிச்சேன்னு வச்சுக்கோ, ஒரு செட் ஆஃப் பேர்ட்ஸ் சர்ப் பண்ண ஆரம்பிக்கும். 3 மணிக்கு சிலது பண்ணோம். அதுக்கு ஆனை சாத்தன்னு பேர். அதனால கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசினார். தனியாவே பண்ணார். நீங்க ஆத்துல தனியா சஹஸ்ரநாமம் சொல்லுங்க, நல்லா இருக்கும். ஆனா கூட்டமா சொல்லுங்க, அது அழகே தனி. ஏன்னா மறந்து போனாலும் விட்டு கொடுக்க ஆண்டு இருப்பாங்க. சஹஸ்ரநாமத்தை நீங்க கோஷ்டியா சொன்னீங்கன்னா கவலையே பட வேண்டாம். ஸ்கிரிப்ட் இல்லைனாலும் யாராவது கரெக்டா சொல்லிடுவார். நம்ம சொல்ல ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோ, எங்கேயாவது தட்டி தப்போம். கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே அப்படிங்கிறா. அதனால அந்த கீசு அதுக்கு வியாக்கியானம் பண்ண பெருக்காரணை சக்கரவர்த்தி ஆச்சார் சுவாமி என்னன்னா, அந்த பக்ஷி ஆண்டாள் இருந்த காலத்தை சொல்றது. ஆண்டாள் கிருஷ்ணரை தானே மோகிக்கிறா. அந்த பக்ஷிக்கு கிருஷ்ணன் வரலாம். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் மழலை இல்லையா? அதனால கிச்சுங்குமா. கீஷு என்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே அப்படிங்கிறா. அதனால இந்த இடத்துல தே கௌதமி ரக்ஷணம் ஸ்வயமபி ஆம்ரேடயந்தி. மறுபடியும் சொல்றதே
உத்திதா நிஜகுலாயது உஷசி. உஷசி உஷசினா காலங்கார்த்தால, உஷக்காலம் சொல்றோம் இல்லையா, கார்த்தால எழுந்து நிஜகுலாயது. அது மறுபடியும் மறுபடியும் சொல்றது என்ன சொல்றதா? ஐயோ கௌதமி தாரான், கௌதம தாரான். கௌதம தாரான்னா யாரு? கௌதமருடைய ஆத்துக்காரர் யாரு? ஆத்துக்காரி யாரு? அகல்யா. சரி, இப்போ இப்போ இப்படி வர கௌதமருடைய ஆத்துக்காரி அகல்யா, மாதவனுடைய ஆத்துக்காரி யாரு? சரி, மாதவனுடைய ஆத்துக்காரி. மானா என்ன? மானா மகாலட்சுமி. தவன் என்ன? ஹஸ்பண்ட். மாக்கு தவன் என்ன? மகாலட்சுமி ஹஸ்பண்ட். யாரு? விஷ்ணு. விஷ்ணுடைய ஆத்துக்காரி யாரு? மாத்தி மாத்தி குண்டக்க மண்டக்க. நான் மகாலட்சுமியுடைய ஆத்துக்காரன்னு கேட்டுதான் நீங்க பெருமாள்னு சொல்லியிருக்கணும். பெருமாளுடைய ஆத்துக்காரின்னு கேட்டுதான் மகாலட்சுமின்னு சொல்லியிருக்கணும். மகாலட்சுமியுடைய ஆத்துக்காரருடைய ஆத்துக்காரி யாரு? Stand up on the bench. மாதவனுடைய ஆத்துக்காரி யாரு? பூமாதேவி. ஞாபகம் வச்சுக்கோ, பூசூக்தத்துல வரும். மாதவீம் மாதவ பிரியாம் லக்ஷ்மீம் பிரியசகீம் தேவீம் நமாமச்சுத வல்லபாம் அப்படின்னு பூசூக்தத்துல வரும். பூமாதேவி மாதவனுடைய ஆத்துக்காரி. அதனால அவளுக்கு மாதவின்னு பேர். மாதவினா பூமி தேவி. மான மகாலட்சுமி. ஞாபகம், மான மகாலட்சுமி, மாதவினா பூமி தேவி, ஸ்ரீன மகாலட்சுமி, ஹ்ரீன பூமி தேவி. அதனால ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மீஷ்ச பத்னியோ அப்படின்னு வேதத்துல வருதுல்ல. ஹ்ரீனா என்ன? பூமி தேவி. ஸ்ரீனா என்ன? லக்ஷ்மினா என்ன? ஸ்ரீ மகாலட்சுமி. இன்னொரு தேவி இருக்காளே, நீலாதேவி. ஆனா இங்க என்ன வருது? ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மீஷ்ச பத்னியோ. நீலாதேவி எங்க இருக்கா? யார் சொன்னா? யார் சொன்னா? என்ன சொன்னேன்? இல்ல இல்ல, இங்க இங்க இருக்கா நீலாதேவி. வெரி குட். பாருங்க, சம்ஸ்கிருதத்துல சேன ஆண்ட்னா ஒரு சென்டென்ஸ்ல எவ்வளவு ஆண்ட் யூஸ் பண்ணலாம். வாட் டிட் யூ ஹேவ் டுடே? குழம்பு அண்ட், சாத்தமது அண்ட், தயிர் அண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஐ ஹேட் குழம்பு, சாத்தமது அண்ட் தயிர் சாதம். ஒரு ஆண்ட் தானே போடுவேன். ஹ்ரீஷ்ச தே லக்ஷ்மீஷ்ச, ரெண்டு ச வந்துட்டேன். அதனால ஒரு ச அண்ட் இன்னொரு ச நீலாதேவி. ஹ்ரீ ச லக்ஷ்மி. ஞாபகம் வச்சுக்கோ. மான மகாலட்சுமி, மாதவினா பூமி தேவி. புரியுதோ? குழப்பறேன்னா இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல. சரி, இப்ப என்னன்னா, நிஜ குலையாத்து காலங்காத்தால எழுந்து உஷசிக்காலே அந்த பெருமாளுடைய பெருமையை பாடக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியம் கொடுப்பவள் இந்த பாதுகாதேவி அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல எடுக்கிற கௌதமி ரக்ஷணம். அதாவது அந்த கௌதமருடைய பத்னி அகல்யாவின் சாப விமோசனம் கொடுத்தது யார்? ராமரா? ராமருடைய பாதுகை. அச்சா, அந்த ராமருடைய பாதுகை தான் அகல்யாக்கு சாப விமோசனம் கொடுத்ததுங்கிறத ராமர் தண்டகாரண்யத்துல நடக்கும்போது பாதுகாதேவி பட்சிகளுக்கு சொல்லி, பட்சிகள் ஷாக்கையிலேருந்து அகல்யா அகல்யா சாப விமோசனம் சாப விமோசனம், ராமர் ராமர் பாதுகா பாதுகா கொடுத்தா கொடுத்தா சொல்லிட்டே இருக்கான். அததான் இவர் சொல்றார், காலங்காத்தால இந்த வார்த்தை கேட்கறதே தெரியலையா? ஏன் சார் கிளி அப்படி சொல்லுமானா? தேசிகன் ரகசியத்திரை சாரத்தை சொல்றார். என்னன்னா, ஒரு ஆத்துல ஒரு வீட்டுல ரெண்டு கிளி. ஒரு கிளி ரிஷியாத்துக்கு போயிட்டான், இன்னொரு கிளி வேடுவர் வீட்டுக்கு போயிட்டான். அந்த வேடுவர் வீட்டுக்கு போன கிளி சொல்லிட்டான், அடி போட்டு தள்ளி குத்து அப்படின்ட்டான். இந்த ரிஷியாத்துக்கு போன கிளி சுள்ளி எடுத்துன்னு வா, நெய் எடுத்துன்னு வா அப்படின்ட்டான். ரெண்டு கிளியும் ஒரே வீட்டுல வளர்ந்தது தானே, எப்படி இதுக்கு மாறிதுன்னா, சம்சர்கஜா தோஷகுணா பவந்தி. நம்ம எந்த அட்மாஸ்பியர்ல வளர்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் குணம் இருக்குமா. அந்த கிளி அதை தான் சொல்லுமா. அதனால அதை ஒண்ணு எடுக்கிறார்.